ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரவிமோகன் அவர்கள் கெனிஷா கூட கோயிலுக்கு வந்ததுக்கு த்ரிஷா அவர்கள் செம்மையாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா. அதுதான் சோஷியல் மீடியாவில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வர ஒரு சர்ச்சையான விஷயமாகவே மாறி இருக்கு. இப்போது கோலிவுட்டில் செம்ம ஹாட்டான டாபிக்னா அது ரவிமோகனை பற்றின நியூஸ் தான். ஏன்னா ரவிமோகன் அவர்கள் இப்போ சடனாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் எனக்கு ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கு, நான் சூசைட் பண்ணிக்கலானே போனேன், ஆனால் என்னை தடுத்து என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க தான் அதனால் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு கல்யாணத்துக்கு மிகப்பெரிய விருப்பம்லாம் இல்லை, அவங்க ரொம்ப மிரட்டினதுனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சரி, ஓகே, கல்யாண வாழ்க்கை சரியாக இருக்கும்னு நினச்சி வாழ்ந்தா. ஆனால் அப்போ தான் எனக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே அதிகமாக இருந்தது. என்னை போட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. நான் ஒரு படத்தில் நடித்தா அந்த படம் அவங்க சூஸ் பண்ணாதான் தான் இருக்கணும், நான் எந்த படத்தில் நடிக்கணும்னு அவங்க தான் விருப்பப்பட்டு சொல்லணும், எனக்கு பிடிச்ச கதை எதுவுமே இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு ஃப்ரீடமே இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா வெளிப்படுத்தினாரு. சரி, ஓகே, இவர் ரொம்ப கொடுமைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்ட நிலையில அவர் பேசுனது தப்பான விஷயம் அப்படின்னு கோர்ட்லேருந்து வந்த ஆர்டரால அவர் மன்னிப்பும் கேட்டாரு. அண்ட் இதுக்கு நடுவில் கெனிஷா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். அண்டு அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ முடிவு அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கெனிஷாவே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நான் இனிமேல் ரவிமோகன் கூட பேச போகிறதில்ல, பழக போகிறதில்ல, நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி, இண்டஸ்ட்ரியை விட்டே போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் எல்லாருமே பிரிஞ்சு வாழறாங்க அப்படின்னு நினச்சிருந்தா இப்போ ரீசெண்டாக ரவிமோகன் அவர்கள் கெனிஷா கூட கோயிலுக்கு வந்துருக்காங்க. இதை பற்றி த்ரிஷா அவர்கள் இதெல்லாம் என்ன இது, அப்போ ஆர்த்திக்கு நீ மிகப்பெரிய துரோகம் தான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி செம்மையான ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா. அந்த ரியாக்டுக்கு தான் இப்போ ரவிமோகன் அவர்கள் செம்ம ஷாக் ஆகியிருக்காரு. இந்த நியூஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.